எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் அன்பரசி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா காஃப் அண்ட் கோல்டு. ஸோ இந்த இரும்பல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சீசன் டைமாக இருக்குது. ஸோ அகெயின்ஸ்ட் வின்டர் வரும்போது நிறைய இந்த ஃப்ளூக்கான சிம்டம்ஸ் எல்லாமே வரும். ஃபீவர், கோல்டு, காஃபு, ஸ்னீசிங் இது எல்லாமே. ஸோ சிம்பிளான ஒரு சின்ன எளிமையான ஒரு டெக்னிக் சொல்கிறேன். ஹோம் ரெமடிஸ் ஃபார் காஃப். என்னென்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4 டெக்னிக் சொல்லித்தரேன். இதில் எந்த ஏஜ் குரூப்பில் யாருக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். காஃப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஃபீவர் அல்லது கோல்டு ரொம்ப அதிகமாகி கடைசி எண்ட் ஸ்டேஜில் தான் காஃப் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ த்ரோட்டில் டிக்லிங் சென்சேஷன் இருந்து அல்லது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சில பேருக்கு த்ரோட் இரிட்டேஷனால் காஃப் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, இதனால் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி காஃப் வர்றது ஒரு டைப். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சளி பிடிச்சி ஃபஸ்ட்டு நோஸில் ஒழுக ஆரம்பிக்கும். அதை நம்ம அரெஸ்ட் பண்ணி உள்ளே சப்ரஸ் பண்ணும்போது அந்த செக்ரிஷன்ஸ் எல்லாமே லங்ஸில் போய் கொஞ்சம் அப்படியே மியூக்கஸ் மாதிரி கேதர் ஆகி அங்கே போய் உட்காந்துக்கும். அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ரேட்லிங் காஃப்னுவாங்க. உள்ளே கருன்னு கேட்குதுன்னுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காஃப் உண்டு. காஃபில் நிறைய வெரைட்டிஸ் உண்டு. இரும்புற சவுண்டை வச்சு இது அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனா லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனான்றது முதல்ல நாங்கள் கண்டுபிடிப்போம். ஸோ லங்ஸில் வந்து மேல் பகுதியும் இருக்குது, அடிப்பகுதியும் இருக்குது. ஸோ மேல் பகுதி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே, இந்த சளி பிடிச்சிருக்கிறது, லைட்டாக வந்து இந்த தொண்டை டிக்லிங் சென்சேஷன், கிச் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். இதுவே வந்து அடி வயிற்றுலேருந்து இரும்புறது, அதாவது பார்க்கிங் காஃப்னுவாங்க, அதெல்லாம் ஆஸ்துமேட்டிக் காஃப், சிஓபிடி பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ இரும்பல் வந்து நிறைய டைப்ஸ் உண்டு. நான் சொல்கிறது சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி. கண்டினியூஸாக ஒருத்தவங்க காஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க, உடனே எப்படி நிப்பாட்டுறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஆனால் இது மட்டுமே போதுமான்னு கேட்டால் அல்ல. உங்களோட ஃபிசிஷியன், ஃபேமிலி ஃபிசிஷியன் கிட்ட போயிட்டு ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி டாக்டர் இல்லை, ஹோமில் வந்து ஹோம் ரெமெடி நைட் இது ஆயிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் இதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் ஒரு சிட்டிகை வந்து டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள், சுத்தமான மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு, இல்லாட்டினா ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 துளசி இலை நல்லா க்ரஷ் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. ஒரு 4 பெப்பர், 4 மிளகை வந்து அதில் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி, ஒரு சின்ன நம்ம இந்த துண்டளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா நசுக்கி விட்டு அதில் போட்டுடணும். இந்த தண்ணியை வந்து ஒரு லிட்டை போட்டு மூடிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து அதை கொதிக்க விட்டுருணும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் கொதித்த உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெதன்னு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து குடிக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தண்ணியை எப்படி குடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. எடுத்தோடனே கடகடன்னு குடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. ஓகே, எப்பொழுதுமே நார்மலாக தண்ணி குடிக்கிறது கூட சிப் பை சிப்பாக நம்மளோட லிப்ஸில் டச் பண்ணி டீத்து, டங்க்கு, அப்புறம் தான் த்ரோட்டுக்கு போகணும். நீங்கள் வந்து நம்ம கடகடன்னு ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்ம லிப்ஸுக்கோ அல்லது நாக்கு சுவைக்கோ எதுவுமே இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோர் த்ரோட்டுக்கு சிப் பை சிப்பாக நீங்கள் குடிக்க அது எல்லாமே வந்து உங்களுக்கு சூதனாகும். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதிமதுரம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எப்போவுமே கொஞ்சம் வீட்டில் வச்சுக்கோங்க. அடிக்கடி காஃப் இருக்க மாதிரி இருந்ததுன்னா சுக்கு இல்லாட்டினா அதிமதுரம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். சில பேருக்கு வந்து லாங் யூசேஜ் ஆஃப் வாய்ஸ், டீச்சர்ஸ், சிங்கர்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பேசி வந்து ரொம்ப ட்ரை ஆகி காஃப் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான காஃப், த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு அதிமதுரம் ரொம்பவே நல்லது. அது இல்லாமல் காஃபுக்குமே வந்து நீங்கள் அதிமதுரம் யூஸ் பண்ணலாம். ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு குடிக்கலாம் அல்லது அப்படியே சூ பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கு. அந்த சுக்கு வந்து ஒரு சிட்டிகையில் தேனில் குழப்பி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இந்த ரிங் ஃபிங்கரில் எடுத்துக்கோங்க. சின்ன பசங்க லாலிபாப் சப்புற மாதிரி உங்கள் ஃபிங்கரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய எசன்ஸ் வந்து உங்கள் த்ரோட்டில் இறங்கணும். இதுவும் வந்து ஒரு காஃபுக்கு ஒரு நல்ல மெடிசன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம் இன்ஹலேஷன், அதாவது ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நல்ல சளி பிடிச்சிருக்கு, இரும்பலாக இருக்குது, நெஞ்சு சளியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஆவி பிடிக்கும் போது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அமிர்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது ஹோமியோபதி மெடிசன்ஸ்லேயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்ல சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்குது.
அதுவும் இந்த சீசனில் ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அது என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு அது இல்லாமல் இருக்கிற வீடே இருக்காது. ஸோ அந்த இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நீங்கள் ஸ்டீமில் விட்டுட்டு, அதாவது அந்த ஆவி வரும்போது ஒரே ஒரு ட்ராப் தான், அதிகமாகவே விடக்கூடாது. 1 ட்ராப் இதை விடுங்க. இல்லையா இந்த இந்த அமிர்தாரா தைலம் இல்லைங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சிட்டிகை அல்லது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு வேப்பையில் போட்டுட்டு நல்லா நம்ம பாட்டி சொல்கிற மாதிரி இந்த பெட்ஷீட்டை போட்டு ஆவி பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிக்கணும். ஸோ இப்படி நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களோட கன்ஜஷன்ஸ், அதாவது இந்த மூக்குக்கிட்ட நெத்தியில் இந்த மாதிரி கோத்துருக்கிற சளி எல்லாமே கன்ஜஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கரைஞ்சி வெளியில் வரும். அப்போ தலைபாரமும் குறையும், நெஞ்சில் இருக்கிற சளியும் கரையும் போது உங்களுக்கு காஃப் வந்து கம்மியாகும். ஸோ ஆவி பிடிக்கும் போது எப்போவுமே செஸ்ட் ரீஜனும் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் அந்த ஆவிக்கு. என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் போடக்கூடாது. 2வது கண்ணை மூடிக்கணும். கண் வந்து ஆவி பிடிக்கும் போது எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம், ஆவி பிடிச்சி எந்திரிச்ச உடனே எந்திரிச்சும் போகக்கூடாது. உங்கள் ஃபேஸ் வந்து கோல்டு ஆகிற வரைக்கும் நீங்கள் உட்காந்துருக்கணும். அப்புறம் பொறுமையாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு போகணும். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் ஃபார் ஸ்டீம் எடுத்துட்டீங்க. ஓகே, இன்னொரு ஒரு டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா, இதே அந்த அமிர்தாரத்தை வந்து நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது உங்களோட நெஞ்சு பகுதியிலையும் உங்களோட நாஸ்ட்ரில்ஸ் அல்லது உங்களோட த்ரோட்டில் லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து மசாஜ் பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அப்சல்யூட்டாக உங்களோட ஹெவினஸும் போயிடும், காஃபும் போயிடும். இது நிறையா மோர் தென் 100-150 இது மேலே எனக்கு ஒரு மந்த்லேயே வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். காஃப் இருக்குது அப்படின்னும் போது சில பேர் வந்து கார்டியாக் பேஷண்ட்ஸாக இருக்காங்க, எல்டர்லி பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இரும்பும் போது நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி படுங்க. நைட் வந்து காஃப் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் ஹைட்டான பில்லோ வச்சு லெஃப்ட் சைடு திரும்ப படுக்கும் போது காஃப் வந்து சப்சைட் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வீட்லேயே வந்து ஒரு ஹோம் ரெமெடியாக நீங்கள் காஃபுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் கம்மிங் சீசன் மான்சூன் அண்ட் வின்டர் சீசன், ரெய்னி சீசன் வரதுனால குழந்தைங்களுக்கு சளி இரும்பல் பிடிச்சாலே நீங்கள் டக்குன்னு எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷன்ஸோ பேராசிட்டமால் சிட்ரிசன் இது எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. பிகாஸ் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்குமே வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணியில் மஞ்சத்தூள், இஞ்சி, துளசி, மிளகு இதுக்கு ஈடான மருந்து வேறு எதுவுமே கிடையாது. ஹோமியோபதிலையுமே நான் என்ன சொல்லுவேன்னா 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், இதில் சப்சைட் ஆகலைன்னா வாங்கன்னுவேன். பிகாஸ் இட் இஸ் அன் பாடி ரியாக்ஷன். இம்யூன் சிஸ்டம் வந்து வெள்ளணுக்கள் வந்து வைரஸ் கிட்ட ஃபைட் பண்ணும்போது அது சில ஹீட் லிபரேட் ஆகும். ஸோ உங்களோட பாடி இம்யூனிட்டியாக இருக்குன்னா அது 2 நாளில் அது போயிடும். நீங்கள் மருந்து போட்டாலும் சரி போடலனாலும் சரி. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. இல்லை ரொம்ப அடோரபிளாக இருக்குது, என்னால் பேசவே முடியல அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே நீங்கள் காஃபுக்கு தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப இரும்ப முடியாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் காஃப் டானிக், காஃப் சிரப் பாட்டிலாம் வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணி உங்களோட நேச்சுரல் மெத்தடில் நீங்கள் காஃபை சப்சைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து காஃப் அண்ட் கோல்டு இருக்கும் போது நீங்கள் அதிகமாக எடுக்க வேண்டிய ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொட்டுக்கடலை, கடல மாவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பேசின் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கிராம்ஸ், பெங்கால் கிராம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ சளி பிடிச்சிருக்கும் போது அந்த காலத்தில் பாட்டிங்களும் சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் பொட்டுக்கடலை சாப்பிடுங்க அப்படின்வாங்க இல்லையா. பொட்டுக்கல்லையை நுணுக்கி அவளும் பொட்டுக்கல்லையும் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அந்த கோல்டை வந்து இட் வில் அப்சார்ப். பொட்டுக்கல்லை வந்து உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸில் நீங்கள் கோல்டு, காஃப் அப்போ நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தவிர்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா பனானாஸ், வாழைப்பழம், அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், சாலட்ஸ் இது எல்லாமே வந்து கோல்டு இருக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஆல்ரெடி பாடி டெம்பரேச்சர் கோல்டாக இருக்கும் போது இந்த கோல்டு ஃபுட்ஸ் வந்து இட் வில் அக்ரவேட். அதுக்கு பதிலாக லியூக்வார்ம் வாட்டர், இந்த மாதிரி பேசின் ப்ராடக்ட்ஸ் உங்கள் உடம்பு சூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சூப்ஸு இப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காஃபுக்கு வந்து நல்ல ஹாசனாஸ், ரிப்பீட்டடாக சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, வீசிங் இருக்குது, காஃப் இருக்குது அப்படின்றவங்களுக்கு லங்கு கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு யோகாசனம் பார்த்தீங்கன்னா கபல்பாதி, பிராணாயாமா, அனுலோம் விலோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மூச்சு பயிற்சியில் இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ கபல்பாத்தின்றது இருக்கிறதுலே பெஸ்ட்டு எக்ஸசைஸ் ஃபார் காஃப் அண்ட் சைனஸ். அண்ட் அனுலோம் விலோம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பிராணாயாமாவோட இது.
ஸோ உங்களோட ஒரு நாஸ்ட்ரில் அடைச்சிட்டு மூச்சு இழுக்கணும் அண்ட் another nostril க்ளோஸ் பண்ணிவிட்டு மூச்சு விடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 டைம்ஸ் மார்னிங் அண்ட் 15 டைம்ஸ் ஈவினிங் பண்ணுங்கள். ஸோ வென் யூ ஆர் டூயிங் இந்த அனுலோம் விலோம் அல்லது கபல்பாத்தி பண்ணும்போது கபல்பாத்தின்றது ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த மாதிரி வேகமாக நீங்கள் மூச்சு விடும்போது உங்களோட விண்ட் பைப்பில் இருக்கக்கூடிய லங்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சளியும் அடிச்சுட்டு வெளியில் வரும். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண உங்களுக்கு உங்களோட இன்ஃப்ளமேட்ரி ப்ராசஸ் எல்லாமே டவுன் ஆகிடும். இது இல்லாமல் உங்களுக்கு நைட்டு படுக்க போகும்போது குளிர்காலத்தில் ரொம்ப சில்லுன்னு இருக்கா, கண்டிப்பாக உங்களோட காலை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். பிகாஸ் எனி கிளைமேட், நீங்கள் ஹில் ஸ்டேஷன் போகிறீங்கனாலும் சரி, சில்லுன்னு வரும்போது முதல்ல உங்கள் உடம்புல சில்லாகிற பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் டிப்ஸ், உங்களோட கால் பாதங்கள் அண்ட் இயர்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கவர் பண்ணணும். சாக்ஸ் போட்டுக்கோங்க நைட்டு, மார்னிங் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வார்ம்த் வேணும் இல்லையா? ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் சன்லைட்டில் வெளியில் வாங்க. எப்போவுமே ரூம்லேயே அடைஞ்சு இல்லாமல் ரிப்பீட்டடாக அதே இன்ஃபெக்ஷன் அல்லது அதே ஒரு அலர்ஜியில் நீங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஓப்பன் ஏரில் மார்னிங் 7 o'clock அந்த ஒரு சன் பேத்திங் வார்மில் வரும்போது நேச்சுரல் ஹீட்டப் உங்கள் உடம்புல வந்து நடக்கும். அப்படி இருக்கும் போது சளி கரைய ஆரம்பிக்கும். ஸோ வென் யூ டூ ஒர்க், ஏதாவது குமிஞ்சு நிமிஞ்சு வேலை பார்த்து வெயிலில் இருக்கும் போது தான் உங்களோட கட்டியாக அங்கே சளி இருக்கிறது கரைஞ்சி வெளியில் வரும். வெளியில் வரும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக காரி துப்பி தான் ஆகணும். உள்ளே திரும்ப அனுப்பிச்சிடாதீங்க. அது இருந்ததுன்னா திரும்ப அகெயின் இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கும். ஓகே. கிளியர் த லங்ஸ், கிளியர் த த்ரோட். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் குட் பை ஃப்ரம் டாக்டர் அன்பரசி.